இன்னைக்கு நாம இந்த திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் தி ஸ்மைல் மேன். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு இது 150வது படம். இந்த படம் அவரது திரைப்பட வாழ்வில் ஒரு முக்கியமான படம். மீண்டும் சரத்குமார் ஒரு போலீஸ் அதிகாரியாக தன்னோட சிறப்பான நடிப்பில் இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. சமீபத்திய விஷயங்களை மறக்கிறதும், பேசும்போது வார்த்தைகள் சரியாக வராமல் தடுமாறுவதுன்னு இந்த அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி சிதம்பரம் நெடுமாறனா சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவரது அனுபவத்திற்கு ஏற்ற மாதிரி மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஆனால் அல்சைமரால் பாதிக்கப்பட்டதை ஆடியன்ஸுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு யோசித்து பார்க்கின்ஸ்னால் பாதிக்கப்பட்ட மாதிரி மேனரிசம் வச்சது சரியாக இல்லை. வழக்கமான சினிமா பாணியில் ஆக்டிவாக வேலை பார்க்குறவங்கள நம்பாமல் ரிட்டையரான போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு கொலைகாரனை பிடிக்க சொல்கிறது சினிமாவில் வழக்கமாக போச்சு. இது ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் படம். நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்த மாதிரி தான் இந்த சீரியல் சைக்கோ கில்லர் கதையும். அது என்னமோ தெரியல, சைக்கோ கில்லர்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் கொலை பண்ணுவான்னு நாமளே ஒரு லாஜிக்கை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த படத்திலும் கில்லர் தனக்கு பிடிக்காதவங்களை கொன்னுட்டு வாயோட மேல் கீழ் உதடுகளை வெட்டி எடுத்துட்டா பல்லு தெரிகிற மாதிரி பார்க்குறதுக்கு சிரிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிவிட்டு பாடியை எங்கேயாவது பொது வெளியில் போட்டுட்டு போயிடுறான். அல்சைமரால் பாதிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன் நினைவை இழக்கிற சரத்குமார் மொத்தமாக மெமரி லாஸ் ஆகிறதுக்குள்ள தன்னுடைய சர்வீஸில் அவர் ஹேண்டில் பண்ணின முக்கியமான கேஸ் எல்லாத்தையும் ஒரு புக்காக எழுதி வெளியிடுறாரு. அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறாரு. முழுசாக மெமரி போயிடுச்சுன்னா கஜினி மாதிரி எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும்ல. கொஞ்ச நாள் கொலை எதுவும் செய்யாமல் இருந்த சைக்கோ கொலைக்காரன் திரும்பவும் ஸ்மைல் மேன் பேட்டர்னில் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். எவ்வளவு ட்ரை பண்ணியும் போலீஸால் இந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் அதே மாதிரி கேஸ் ஹேண்டில் பண்ணின ரிட்டையரான போலீஸ் ஆஃபீஸர் சிதம்பரம் நெடுமாறனை உதவி பண்ண வேண்டிய ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் முடிவு பண்ணுறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அவரும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்மைல் மேன் கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு பிளான் போடுறாரு நெடுமாறன். யார் அந்த ஸ்மைல் மேன்? அவன் ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணுறான்? அவன் போலீஸில் மாட்டிக்கிட்டானா இல்லையா? இதுதான் படத்தோட கதை. 2016 வெளிவந்த ரெக்க படத்தில் மாலா அக்காவாக வந்து நம்ம மனசில் நின்ன ஷிஜா ரோஸ் இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கீர்த்தனாவாக வராங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க எதுவும் பண்ணலைன்னாலும் அவங்க இருக்கிறதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். காமெடின்னு ராஜ்குமார் செய்யும் எல்லா முயற்சியும் வீணாக போகுது. இவங்களை தவிர ஸ்ரீஜா குமார், பேபி ஆசியா, இனியா, சுரேஷ் மேனன், கலையரசன் இன்னும் பல பேர் வந்துட்டு போகிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான கதையை எடுத்துக்கிட்டு பரபரப்பாக போக வேண்டிய கதை. ஆனால் சரத்குமாரை தவிர யாரும் அவ்வளோ சீரியஸாகவே இல்லை. படத்தோட பரபரப்பு படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டர் முகத்துலேயும் அந்த பரபரப்பு தெரியும். இல்லைன்னா ஒரு சீரியல் கில்லர் படம் மாதிரி இல்லாமல் ஏதோ உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்கும். பதட்டமான பல காட்சிகளில் நமக்கு எந்த பதட்டத்தையும் ஏற்படுத்தலை. முக்கியமாக திரைக்கதையில் கவனம் செலுத்தலை. அதனால் இவ்வளவு சீரியஸான கதை எந்த ஒரு விறுவிறுப்பும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். காட்சிகளில் எந்த விறுவிறுப்பும் இல்லாமல் கேட்ட உடனே பற்றிக்கிற மாதிரி பஞ்ச் டயலாகும் இல்லாமல் இருந்தாலும் இது ஒரு சிறப்பான கதைக்களம். பல குறைகள் இருந்தாலும் சரத்குமார் தன்னோட நடிப்பால் அதை ஈடு செய்கிறார். தனி ஆளாக நின்று இந்த படத்தோட வெற்றிக்கு உழைச்சிருக்காரு. படத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் சிறப்பாக இருந்தது. விக்ரம் மோகனின் ஒளிப்பதிவு பதற்றத்தையும் சஸ்பென்ஸையும் ரொம்ப நுணுக்கமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் சரவெடி மாதிரி இருக்க வேண்டிய இந்த கதை புஷ்வான மாதிரி ஆயிடுச்சு. நன்றி.